இன்றைக்கி சினிமா பற்றி பேசும்போது ஒரு ஓவரால் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம் இல்லையா, பருந்து பார்வை, பறவை பார்வை. அதில் வந்து தமிழ் சினிமாவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் சின்ன முதலீட்டு படங்கள், சிறிய முதலீட்டு படங்கள், ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து ஓரளவு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நாங்கள் பிரம்மாண்டமாக எடுத்தோம், பெருசாக எடுத்தோன்ற படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து என்னென்னா, எந்த படமும் தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பமும். அதே நேரத்தில் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வந்து ஓடுது அப்படிங்கிறது, இதை பற்றி இப்போ ஜெனரலாக பேசியிருக்கோம். சரி, இப்போது இந்த சினிமான்னு எடுத்தாச்சுன்னா, நம்ம யாரோ ஒருத்தர், இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே திருநெல்வேலியில் ஏதோ ஒரு இடத்துல நான் ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து சினிமா மேலே ஆர்வம் இருக்குது. இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில், திருப்பூர் பக்கத்துலையோ, இல்லை காங்கேயமோ, கரூரோ, அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேன் நான். சென்னை தெரியும், ஆனால் சினிமா உலகத்துக்குள்ளே நான் வந்ததில்லை. அப்படிங்கிற இடத்துல நான் வந்து பார்க்குறேன், இந்த படம் வந்திருக்கு, சிறைன்ற ஒரு படம் வந்திருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே வரிசையாக ஒவ்வொரு படமாக அந்த டிடிடி படம் வந்து ஓடி இருக்குது. அந்த மாதிரி ஒரு வரிசையாக சொல்லலாம், ஒரு 10-15 படத்தை இப்போ சொல்லலாம், சின்ன படங்கள் சொல்லலாம். அப்புறம் பெரிய படங்கள், இந்த படம் வந்து பெருசாக போகலையே, பார்த்தோம் பட் அவ்வளோ திருப்தி இல்லையே, அந்த பேரெலாம் சொல்ல வேண்டாம். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து எனக்கு படம் பண்ணணும், என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, என்னென்ன படமெல்லாம் வந்து நல்லா ஓடிருக்கு அப்படின்னு ஒரு தனி மனிதர் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போது வந்திருக்க வரிசையாக வந்துட்டு இருக்க படங்களை பார்த்துட்டு, எல்லா படங்களும் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களையும் பார்க்கணும்.